வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 13ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 29/8/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க எடுக்கலாம், பெருமாளுக்கு உகந்தது. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:15 1:15 வரையும். பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு காலம் இன்று மதியம் 1:30 3 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 6 முதல் 7:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசைக்கு தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:04 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:59 வரை தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:38 வரை திருவாதிரை நட்சத்திரம், அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:59 வரை பத்திரை கரணம், அதன் பிறகு இன்று மாலை 4:49 வரை பவகரணம், அதன் பிறகு பாலவகரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், அதன் பிறகு இன்று இரவு 8:38 வரை யோகம் சரியில்லை, அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:38 வரை அனுஷ நட்சத்திரமும், அதன் பிறகு கேட்டை நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதற்காக நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைகளை நீங்கள் செய்த வண்ணம் அப்படியே செய்யலாம். அதில் எந்த விதமான தடையோ பிரச்சனையோ எதுவும் வந்து சேராது. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலில் பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாம். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5040 நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நமது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதிலே ஒரு சந்தோஷம். ஆமாங்க, மனதிலே ஒரு சந்தோஷம், உற்சாகம், இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே சந்திர பகவான். சரிங்களா? சந்திரன் சும்மா இல்லைங்க, செவ்வாயோட சேர்ந்து செவ்வாய் மங்கள யோகத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கார். அது 4ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்துல சூரியன். இது ஒரு அருமையான அமைப்புங்க. அதன்படி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி வாகை சூழ வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டுங்க. இன்னைக்கு இந்த மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் காணக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். மனதிலே ஒரு உற்சாகம் வருவதனால உள்ளத்திலே ஒரு பூரிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இன்னைக்கு. அது மாதிரி மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க.
பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள், உற்சாகத்தின் ஆரம்ப நாளாக இந்த நாள் இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாகவும் நல்லவை நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பண வரவு வர வேண்டிய நாளாகவும் பணம் நிச்சயம் வருவதாகவும் உங்களுக்கு இன்றைக்கி கிரக அமைப்புகள் இருக்கின்றன. 2ஆம் இடத்திலே சந்திர பகவான், 2ஆம் இடத்து சந்திர பகவான் இல்லாமல் உங்களுடைய லக்னத்திலேயே ராசியிலேயே குரு பகவானும் 2ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து மங்கள யோகத்தை ஏற்படுத்தினால நிச்சயமாக உங்களுக்கு இன்றைய நாள் பணம் வருவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. பயப்பட வேண்டியில்லை. சரிங்களா? ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இன்றைய அமைவதனால வெற்றி உங்களுக்கு உண்டுங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி காத்திருக்குங்க உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் செய்தொழில் நல்ல ஆர்வம் ஏற்படும். அதனால் ஆதாயம் கிடைக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல வியாபாரங்கள் அருமையாக இருக்கும். இன்றைய நாள் உங்களை எதிர்த்தவங்க காலி. ஆமாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான அமைப்பு நாளாக இந்த நாள் செயல்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரிஷபராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்திலே புதனும் 3ஆம் இடத்திலே சூரியனும் இருப்பதனால இந்த அமைப்பு ஒரு அருமையான அமைப்புங்க. அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நெருக்கடிகள் மாறுபடக்கூடிய நாளாக இந்த நாளாக இருக்குங்க. ஃபினான்ஸ் விஷயத்தில் இருந்த கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் தீரும் இன்னைக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் எதுலேயும் கொஞ்சம் நிதானம் தேவை, பொறுமை அவசியங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களை அனுசரித்து போவதும் குடும்பத்தில் சகோதரனின் அனுசரணை தேவைப்படும் உங்களுக்கு. சரிங்களா? கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சாந்தமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தாங்க. இன்றைய நாளில் யாரிடமும் கோபம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக எதையும் பேசி அடுத்தவங்களுக்கு புரிய வச்சிங்கனாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக கடகராசி அன்பர்களுக்கு அமையும். அதில் மாற்றுக்கிறது இல்லைங்க. உங்களுடைய லக்னத்திலேயே புதனும் 2ஆம் இடத்திலே சூரியன், வாக்குஸ்தானத்தில் சூரியன்ங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான உஷ்ணம் கலந்த கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் முடிந்தவரை யாரிடமும் கோவப்படாமல் சாந்தமாக பேசுனீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் மறைந்திருக்கிறார் அல்லவா? அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை அவசியம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளுக்கு உங்களுக்கு மனதிலே ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கனம். ஆமாங்க, இன்றைய நாள் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தீங்கன்னா நல்லது. இல்லைன்னா வரவுக்கும் செலவுக்கும் வித்தியாசம் ஏற்படும். வரவை விட செலவு அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் சிக்கனம் தேவை உங்களுக்கு. அகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய பாதை உங்களுக்கு தெரிய வருங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செலவு ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வரவை விட செலவு அதிகம் என்பதனால் இன்றைய நாள் உங்களுக்கு பண செலவு ஒரு சுப செலவாக தான் அமையும். ஆனால் குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க, குழந்தைகளுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுவீங்க. அதனால் இன்றைய நாள் பணம் கொஞ்சம் செலவு ஆகும் தான். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்புங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தேடல்கள் உங்களுக்கு மனதில் இருக்கும். இன்றைக்கி அது வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அப்படி வாங்கலாமா, இப்படி வாங்கலாம், புதுசாக என்ன செய்யலாம்ங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுங்க. சரிங்களா? பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இந்த நாள் அமையுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமையால் இன்னும் புதுமையை புகுத்துறதுக்கு ஆசைப்படுவீங்க. ஆமாங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் உங்களுக்கு பாசங்கள், ஆமாங்க, உங்கள் மீது பாசம் வைக்கிறதுக்கான நாளாக இந்த நாள் இருக்கும். குழந்தைகள் உங்கள் மீது, தாய் தந்தை மீது பாசம் வைப்பதும், உங்கள் தாய் தந்தை உங்கள் மீது பாசம் வைப்பதும், இன்னும் சொல்லப்போனால்
காதலன் காதலி மீதும் காதலி காதலன் மீதும் பாசம், ஒருவருக்கு ஒருவர் பாசத்தை புரிய வைக்கக்கூடிய நாளாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். இன்றைய நாளில் ஒருவருக்கு ஒருவர் பாசத்தை விளக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணுங்க. பாசத்தை அளவு கடந்து கொட்டக்கூடாது. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திறமைகள், உங்களுடைய திறமைகளால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும் வெளிப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும், ஆனால் ஆதாயம் உண்டுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன உறுதி. ஆமாங்க, எது நடந்தாலும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், என்னால் எல்லாம் செய்ய முடியும், எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களுடைய மன உறுதி ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதனால் நல்லதும் நடக்கும். உங்களுக்கு மன உறுதி, திடகாத்திரம், எது நடந்தாலும் பரவாயில்ல, நடப்பது நடக்கட்டும், நடப்பது எல்லாம் நடராஜன் செயல், இருப்பது ஈசன் செயல் என்பது போல இன்றைய நாள் உங்களுக்கு துணிவே துணையாக துலாம் ராசி அன்பர்களுக்கு செயல்படுவீங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடற்பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. சரிங்களா? விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக, மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு அரசு அல்லது தனியார் உதவி கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும் இந்த நாள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்களுக்கு இருப்பதாலும் விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடத்திலே குரு பகவானும் 8ஆம் இடத்திலே சந்திர பகவானும் இருப்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்த வாய்ப்பு, தவறிய வாய்ப்பு மீண்டும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க உங்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்ஸில் இருந்த நெருக்கடி மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய புகழ், ஆமாங்க, உங்களுக்கு செல்வாக்கு, உங்களுடைய நற்பெயர் இதெல்லாம் இன்றைக்கி ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய செயலால் நற்பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதால் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வரன் பார்ப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நன்மை தரும் செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷங்கள். சரிங்களா? தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வத்தால் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்திகரமாக இருக்கணுங்க இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு இனம் புரியாத கவலை ஆட்கொள்ளும் இன்றைய நாளில். அதனால் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மன தெளிவு கிடைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான நாளுங்க. அதனால் இன்றைய நாள் முழுக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, துர்க்கை அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா மனதிற்கு ஒரு தெம்பு, ஒரு வைராக்கியம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சக்தி கொடு தாயே, சக்தி கொடு தாயேன்னு போய் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டு இன்றைய நாள் துவங்குனீங்கன்னாக்கா உங்களுக்கு மன சஞ்சலம் நீங்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால் துர்க்கை அம்மனுடைய அருள் பெறணும். அதனால் இன்றைக்கி உங்களுடைய மன சஞ்சலம் போகுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசைங்க. அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு வழிபாடு தேவைங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் எல்லோரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு மனசில் ஒருவித சந்தோஷம் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக, மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், வெளியூர் பயணத்தால் தன்னறிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றகரமான செயல்பாட்டால் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க.
கும்பராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்களால் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மனக்கவலை நீங்கக்கூடிய நாளாகவும், ஒரு லாபம் வந்து சேரக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் நல்ல கொடிக்கட்டி பறக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் மீனராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய சிந்தனைகளால் லாபம் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகங்கள், அதாவது ஒரு விஐபிக்கு நிகரான ஒருவருடைய அறிமுகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணத்தால் யோகம் உண்டுங்க இன்னைக்கு. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்தில் இருந்து. வாழ்க நலமுடன்.